மூணாரின் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளின் பார்வையை மறைத்து வந்த காடுகளும் ஆபத்தாக இருந்த மரக்கிளைகளும் வெட்டி நீக்கம் செய்யப்பட்டன. மூணாறு காவல் நிலையம் அருகிலுள்ள சிறிய பாலத்தின் அருகில் இருந்த காட்டுச் செடிகளும் ஆற்றோரங்களும் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. சுத்திகரிப்பு பணிகளை மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ். விஜயகுமார் துவக்கி வைத்தார். தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் முக்கிய சாலையோடு சேர்ந்துள்ள பகுதியில் காட்டுச் செடிகள் வளர்ந்தோடு வாகன பயணிகளுக்கு இது காட்சியை மறைத்து வந்தன. வளைவுக்கு வரும் வாகனங்களுக்கு முன்பகுதியில் வரும் வாகனங்களை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் சுத்திகரிப்பு பணிகள் நடத்தப்பட்டது. சுத்திகரிப்பு பணிகளை மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ். விஜயகுமார் துவக்கி வைத்தார். CSI പള്ളി മുതൽ ആറുവക്ക വരെയുള്ള റോഡ് ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റിലൂടെ അടഞ്ഞു കിടന്നപ്പോൾ ഏകമാർഗമായ മൂന്നാറിലേക്ക് കടക്കുന്ന ഏകമാർഗമായ ഈ പാലത്തിലൂടെ മാത്രമേ നമുക്ക് സഞ്ചരിക്കാൻ കഴിയുന്നുള്ളൂ. അതുകൊണ്ട് വരുന്ന വിനോദസഞ്ചാരികൾക്കും അതോടൊപ്പം തന്നെ സ്ഥിരമായി വരുന്ന നാട്ടുകാർക്കും ഏറെ പ്രയാസവും ബുദ്ധിമുട്ടും അനുഭവിക്കുന്ന നേരത്തിൽ പല ആളുകളും നമ്മളെ ഫോണിൽ വിളിച്ച് ഇവിടെ കാഴ്ച കിട്ടുന്നില്ല, വാഹനം ഓടിച്ചു വരുമ്പോൾ വലിയ തോതിൽ ശ്രദ്ധ കിട്ടുന്നില്ല, അതുകൊണ്ട് അപകടമുണ്ടാകാൻ സാധ്യതയുണ്ട് എന്നുള്ള ആവശ്യം ഉന്നയിച്ചതിൻ്റെ ഭാഗമായി ERT ടീം അംഗങ്ങളെയും ഫോറസ്റ്റിനെയും ഫയർഫോഴ്സിനെയും പോലീസിനെയും ഉൾപ്പെടുത്തിക്കൊണ്ട് നമ്മുടെ സേനാംഗങ്ങൾ ഇന്ന് ഒരു ദിവസം 2 മണിക്കൂർ അല്ലെങ്കിൽ 3 മണിക്കൂർ കൊണ്ട് ഈ പ്രദേശമാകെ ഒന്ന് ആമുഖ പ്രസംഗത്തിൽ ശ്രീ സെന്തിൽ പറഞ്ഞ പോലെ തന്നെ നമ്മളൊരു പ്രിക്കോഷനാണ് എടുക്കുന്നത്. மூணார் கிராம பஞ்சாயத்தின் தலைமையில்தான் வேலைகள் நடத்தப்பட்டது. பஞ்சாயத்தின் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், காவலர்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், வனத்துறை, KDHP ஊழியர்கள், மனிதநேய அறக்கட்டளை உட்பட உள்ள பல்வேறு சங்கங்களை சேர்ந்தவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் சுத்திகரிப்பு பணிகளில் பங்கெடுத்தனர். மூணார் காவல் நிலையம் அருகிலுள்ள பாலமும் ஆற்றில் நிரந்தரமாக வளர்ந்து நின்ற சிறிய காட்டுச் செடிகளும் நீக்கம் செய்யப்பட்டது. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் நெல்சன், மூணார் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் விநாயகன் உட்பட உள்ளவர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.